இன்னும் ஒரு நாள் கூட இல்லை முழுசாக சம்மர்ஸ்லாம் முடிகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ சம்மர்ஸ்லாம் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்லார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான். ஸோ வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இன்ஸ்டாக போகிற ரெஸ்லிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி தெரிய வரும். அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனுடைய ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் டீசர்ஸ் அது மட்டும் இல்லாமல் மேஜர் மேட்சஸ் பற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கேன். காலில் லிங்க் கொடுக்க பார்க்குறேன், நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொத்த அப்டேட்ஸே கிக் ஆஃப் பண்ணிவிட்றோம். ஸோ WWE சம்மர்ஸ்லாம் 2024 தான். ஸோ சம்மர்ஸ்லாமுக்கு இப்போ வரைக்கும் நியர்லி ஒரு 7 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன், பெட்டிங் ஆர்ட்ஸ், மேட்ச் கார்டு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருக்கோம். காலில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நியூ ஸ்டிபுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய சோலோ சிக்கோ கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுவும் ஒரு பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சில். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 49 வந்து கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. சேம் டைட்டிலுக்காக, அதே டைட்டிலுக்காக தான். பட் சேலஞ்சர் வந்து கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு பதிலாக நம்மளோட சோலோ சிக்கோ கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ப்ராபப்ளி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் ஆல்சோ மேஜராக ஸ்பெகுலேட் பண்ண ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு ரிட்டர்ன் மட்டும் இல்லாமல் 2 ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து இந்த மேட்ச்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் அந்த வீடியோவிலே சொல்லிட்டேன். ஸோ ப்ரெடிக்ஷன் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பாய்லராக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண விரும்பலை. அண்ட் ஆல்சோ சம்மர் ஸ்லாமில் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரிட்டர்ன் அது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லை அந்த மேட்ச்லேயே இருக்கலாம்ன்றத ஃபேன்ஸ் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ஃபேன்ஸுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டனாக வரமாட்டார், ஃபேஸ்டனாக தான் வரப்போகிறாருன்றத. பட் என்ன, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃபாக வருவாரா இல்லை பிக் டாகாக வருவாரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஸ்டோரி லைன் வந்து ஒரு ட்ரைபிள் சீஃப்ன்ற ஒரு பொசிஷனுக்காக தான் போகுது. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பிக் டாகாக வந்து ட்ரைபிள் சீஃப் ஆனார்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரைபிள் சீஃப்ன்றது பிக் டாகை விட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரக்டர், பெரிய லெவலில் மெர்ச்சன்டைஸ் ஆகி டாப் கேரக்டர் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து பிக் டாகை விட. ட்ரைபிள் சீஃப்ன்றது எவ்வளோ லெவல், ஓகேங்களா. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன் வந்து ட்ரைபிள் சீஃப் தான். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட், ப்ரொமோ ஸ்கில்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சின்ன சின்ன மூவ்ஸ், அவர் ஹீலாக பண்ணுறதுலாம் வந்து ஒரு ட்ரைபிள் சீஃபாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக காட்டியிருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் ஏன்டா இதெல்லாம் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் இவர் ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைபிள் சீஃபாக தான் வரப்போகிறார். ட்ரைபிள் சீஃப் கிமிங்கில் தான் வரப்போகிறார், அதே ஹெட் ஆஃப் த டேபிள் டீமில் தான் வரப்போகிறாரு. ஸோ அதாவது நம்மளுடைய வரைக்கும் கரண்ட் பிளான்ஸ் என்னென்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த ட்ரைபிள் சீஃப்ன்ற ஒரு பொசிஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து அவர் தான் ரியல் ட்ரைபிள் சீஃப். ஸோ அதனால் இதுக்காக தான் வந்து அவர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ அவர் ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃபாக ஹெட் ஆஃப் த டேபிள் டீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ப்ராபப்ளி ஒரு பிக் டாகராக வர்றதுக்கு ரொம்ப 0.00% தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒரு 99.9% வந்து கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ஒரு ட்ரைபிள் சீஃபாக தான் வருவாருன்றது இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃபாக தான் வருவார். அண்ட் ஆல்சோ அவருடைய ரிட்டர்ன் பிளான்ஸ் என்ன, ஸோ WWE இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் ரெசல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஃபார்மர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை பற்றி. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்பெண்டிங்காக இருக்கிற நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் யாருன்றதை நோக்கி தான் போகுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரெசல் வேர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆனாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இந்த ட்ரைபிள் சீஃப்ன்ற ஃபியூடுக்காக தான் வந்து போக போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸோ ரோமனுக்கும் கோடிக்கும் அகைன் மேட்ச் நடக்குமான்ற மாதிரி. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா வந்து பிளட் லைன் ஃபியூடுன்னு பொறுத்த வரைக்கும், ஸோ இதுக்கப்புறமா கோடிக்கு ராக்குக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுக்கான லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து நம்மளுடைய பிளட் லைன், அதாவது சோலோ சிக்கோவை டார்கெட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அண்ட் ஆல்சோ சர்வைவர் சீரிஸுக்கு பிறகு ரீசெண்டாக நவம்பர் மந்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை நான் கம்யூனிட்டி டேப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை மறக்காம சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த சர்வைவர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ் தான் நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டார். சொல்லியும் பார்த்துட்டு ஸோ ராவசஸ் மேக்னோல்லாம் நடத்த மாட்டாங்க போல், இதை அப்படியே
அழிச்சிருவாங்க போல். ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்வே சீரிஸ் வார் கேம்ஸாக நடக்க போதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மேபி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ஓஜி பிளட் லைன் வர்சஸ் நம்மளோட நியூ பிளட் லைனுக்கான அந்த ட்ரெடிஷ்னல் மேட்சும் வார் கேம்ஸ் மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத வந்து பார்த்திங்கன்னா WWE இந்த ரிட்டர்ன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடு கொடுக்கலாம். சப்போஸ் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். சோலோ சிக்காவா, டாமா டோங்கா, டாமா லோவா, ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் ஆல்சோ பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் சமிசைன் வருவாரான்றது டவுட் தான். ஏன்னா இது பிளட் லைன் போகிற பட்சத்துக்கு சமிசைனும் பிளட் லைனில் இருந்தவர் தான். பட் சமிசைன் வருவாரான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா சமிசைனுக்கும் ஜே ஊசோக்குமான ஒரு அந்த டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அகைன் டேக் பண்ணுறத வந்து ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளட் லைனுக்குள்ளே வந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளி ஊசோஸும் நம்மளுடைய சமிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு பேக்கப்பாக வருவாங்க. அண்ட் ஆல்சோ ஹிக்குலியோ நியூ பிளட் லைன் மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா WWE இப்போ வரைக்கும் சைன் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்திருக்கு. ஸோ பிளட் லைன்ற ஒரு கிரேட் சினிமா எண்டே கிடையாது. ஸோ அது எங்கே போய் முடியுதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு அவருடைய ஸ்ட்ரைட் ஃபோக்கஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃபை நோக்கி தான் போவாருன்றது இப்போ வரைக்கும் ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேஜர் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது ட்ரைபிள் சீஃப்ன்ற ஒரு ஃபியூடுக்காக தான் போவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இன்னும் ஒரு 2 ரெஸ்லிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் முக்கியமாக பார்த்தலாம். இப்போ வரைக்கும் ஷேன் மிக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா டோனி கான் கூட பார்த்தீங்கன்னா மீட்டிங் பண்ணியிருந்தாருன்றது நம்ம அப்டேட் வீடியோவில் பார்த்தது தான். ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு மேஜர் ரெஸ்லிங் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஷேன் மிக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 39 ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மேட்சாக செக்மெண்ட்டாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துல அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அண்டர் அந்த சர்ஜரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து WWE மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காராமா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கிளியர் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ஒரு மேட்ச் அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு அந்த ஸ்டோர் லைன் கொடுக்குன்ற மாதிரி. பட் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த இடத்துல ஷேன் மிக்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆச்சு. ஸோ ஷேன் மிக்மேன் பார்க்குறதோட அப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டு போய் நம்ம எண்டோவா கிட்ட போயிடுச்சு. ஸோ சொந்த WWE வின்ஸ் மிக்மேன் கண்ட்ரோலில் இருந்து ட்ரிபிள் எச் கண்ட்ரோலில் இருந்து இப்போ வரைக்கும் எண்டோவா கையிலே போயிடுச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணாதனால தான் வந்து ஷேன் மிக்மேன் இப்போ வரைக்கும் டோனிக்காரை பார்த்துருக்காருன்றத ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஷேன் மிக்மேனுக்கு ஒரு ஸ்டோரி லைன் ப்ராப்பராக கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமான்றதை ஒரு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய பீஸ்ட் இன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராக் லெஸ்னர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆவார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ப்ராக் லெஸ்னர் மட்டுமா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்கவுங்க ஆடியன்ஸ் அவங்கவுங்க ரெசல்ஸோடைய ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக ஸ்பெகுலேட் பண்ணியிருக்கு. நடக்குதான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 99% பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நம்ம ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் வந்தோம்னா இப்போ வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில அஃபிஷியல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராக் லெஸ்னர் ஒரு ஃபோட்டோ பிக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இதை வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ப்ராக் லெஸ்னரோட கரண்ட் பிக் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ப்ராக் லெஸ்னர் அதே கௌபாய் கெட்டப்பில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவரோட ரிட்டர்னை நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சொல்ல முடியாது. WWE திடீர்னு வந்து லாஸ்ட் மினிட்ல கூட கூப்பிட்டு ஸோ அப்பியரன்ஸாக வச்சு ஸோ எது பண்ண பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம கடைசியாக வந்து குந்தர் கூட வந்து அவர் வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாருன்ற மாதிரி பார்த்தோம். பட் இருந்தாலும் வின்ஸ் மிக்மேன் கேஸோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருடைய ரெஃபரன்ஸ் இருந்தனால வந்து WWE ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நடக்குதான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ராயல் ரம்பிள் அப்புறமா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா நல்லா. ஏன்னா நம்ம ரெசல்மேனியா டைம் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லாம் பெரிய பேப்பரில் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் மினிட் ஸ்பாய்லர் ஸ்பெகுலேஷன்ஸ் வீடியோவும் போடணும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஷார்ப்பாக 6 மணிக்கெலாம் போட்டுருவேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாமோட கம்ப்ளீட் மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பேஜ்லேயும் கொடுக்குறேன், கால்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டே சேஃப் கைஸ். ஸோ கடைசி வரைக்கும் இருங்க. நம்ம சேனலுக்கு கடைசி வரை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பண்ணுறீங்க. இதே மாதிரியே பார்த்தா கடைசி வரை பண்ணுங்கள்.